சில்ட்ரன் இப்போ ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல் பார்க்கலாம். இந்த ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலில் மார்கோனிக் ஆஃப் ரூலுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்டாக நடக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் பெராக்சைடு, இதுலேயும் அல்கீன் தான், ஹைட்ரஜன் ஹாலைடு தான். அதே சேம் எக்ஸாம்பிள் போன வீடியோவில் போட்ட அதே எக்ஸாம்பிள் தான் எடுத்தேன். ப்ரொஃபீனும் ஹைட்ரஜன் புரோமைடும் தான் எடுத்துக்கிட்டேன். இதில் என்னென்ன டிப்ஸு, ரியாக்ஷன் வந்து இந்த 2 கார்பனுக்குள்ளே தான் நடக்கும். நான் ஏற்கனவே கோடிட்டு போட்டு காமிச்சிருக்கேன் போன வீடியோவில். இதில் வேணுன்னா கூட உங்களுக்கு கோடு போட்டு காமிக்கிறேன். இந்த 2 கார்பனுக்குள்ளே தான் ரியாக்ஷன் நடக்கும். இதில் ஹைட்ரஜன் வந்து இந்த 2 கார்பனில் கம்மியாக இருக்க ஹைட்ரஜன் கம்மியாக இருக்க கார்பனில் ஹைட்ரஜன் போய் சேரும். ஹைட்ரஜன் அதிகமாக இருக்க கார்பனில் ஹாலஜன் போய் சேரும். அதனால தான் நமக்கு ப்ராடக்ட் இப்படி ஃபார்ம் ஆகுது. இதுதான் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல். இதுக்கு கெமிஸ்ட்ரி டிப்ஸ் என்னென்னா, போன சொன்னது எம்ஹெச்சி எல்ஹெச்சி சொன்னேன். மார்கோனிக் ஆஃப் ரூலுக்கு, ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலுக்கு எல்ஹெச்சி ஹைட்ரஜன், எம்ஹெச்சி ஹாலஜன். லெஸ் ஹைட்ரஜன் கார்பனில் ஹைட்ரஜன் போய் சேரும், மோர் ஹைட்ரஜன் கார்பனில் ஹாலஜன் போய் சேரும். ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் எப்போவுமே மறக்கவே மாட்டீங்க. அங்கே வந்து எம்ஹெச்சி எல்ஹெச்சி, இங்கே எல்ஹெச்சி எம்ஹெச்சி. தேங்க்யூ சில்ட்ரன். எல்ஹெச்சினா லெஸ் ஹைட்ரஜன் கார்பன், மோர் ஹைட்ரஜன் கார்பன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்போவுமே நீங்கள் மறக்கவே மாட்டீங்க, இந்த டிப்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா. தேங்க்யூ சில்ட்ரன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு ரொம்ப வேல்யூபிள்.